ஃபர்ஸ்ட் கண்டச்சனியினுடைய விதிகள் என்ன? அவர் வந்தோடனே என்ன செய்வார் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார். குடும்பத்துக்குள்ள பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும். பேச்சால நிறைய பேர் பல பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் இல்லையா? ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரெண்டாவது பயணம், பயணத்தில் கவனம். கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து சொல்லணும் அப்படின்னு ஸோ பாப்புலாரிட்டி, தொழில் வளர்ச்சி, உத்தியோகம் கிடைக்கிறது, கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறது, 4 பேர்கிட்ட மரியாதை கிடைக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்து சனி 7ஆம் இடத்திற்கு கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்புல வர்றாரு. இது சிறப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சிறப்பு இல்லதான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா 6 ராசிகளை பிடிப்பார், 6 ராசிகளை விடுவிப்பார். அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு விரய சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறதுதான் பெயர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் காரணமாக இருக்கும். அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது. 30 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு 2.5 வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா 12 கட்டத்துக்கும் வருவார். அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 2.5 வருஷம் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல 12 ராசி கட்டம் இருக்குங்களா, 6 ராசி கட்டத்தை கிளியர் பண்றார். அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்போ மேஷத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய 6 ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கிறதா உண்மை. உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக, உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார், உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார். நம்பிக்கையானவர் யார், நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை, இவங்கதான் பொய், இதுதான் நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான். சனி பயிற்சி ஆவதை நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே 6 ராசி பிடிக்கிறார் அப்படின்னாலோ, 6 ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள். இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கண்ட சனியாக வரப்போகிறார். 2.5 வருஷம் 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறார். சனி யாரு? உங்க ஜாதகத்துக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் கண்டச்சனியினுடைய விதிகள் என்ன? அவர் வந்தோடனே என்ன செய்வார் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார். சனிக்கு ஒரு விதி உண்டு, கெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரொம்ப வருஷமா ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இருக்குது, ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, நம்மளுடைய ஆசைகளை வெளியே சொல்ல முடியல, நம்மளுடைய துக்கத்தையும் துயரத்தையோ நம்ம ஷேர் பண்ண முடியல, நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உடைச்சுட்டுருவார். அப்ப என்னெல்லாம் உங்களுக்கு நீங்க கணவர் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழணும் அப்படின்னு நீங்க இப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ, அதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் உடைப்பார். அது 3ஆம் நபரா இருந்தாலும் சரி, அல்லது உங்க மனதிற்குள் இருக்கக்கூடிய உங்க ஆன்மாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதை வெளி கொடுத்துருவார், அதை காட்டி கொடுத்துருவார். காட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கையை ஒன்னா வாழ வைப்பார். இல்லையா
சுத்தமா இவங்களுக்கு ஆகாதா, அதை பிரிச்சு விட்டு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை புதுப்பிச்சு வாழ வைப்பதற்குண்டான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஃபர்ஸ்ட் செய்வார். ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா 7ஆம் இடம்னா பார்ட்னர், 7ஆம் இடம்னா வியாபாரம், 7ஆம் இடம்னா பரிகாரம். இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கு சனி வரும் பொழுது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு லாபம் இல்லையா, அதுல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், ஒரு புதிய வியாபாரத்தை எப்படி தொடங்கலாம், அது நமக்கு ஜாதகத்துக்கு உண்டான வியாபாரங்கள் என்ன. அப்போ இந்த பரிகாரம் எல்லாம் நம்ம நம்பவே மாட்டோம். மேக்சிமம் இங்க போய் செய்யலாமா, அங்க போய் செய்யலாமா, அது எல்லாமே இறைவனிடத்தில் சரணடைய வைப்பார். உங்களுடைய ஆன்மாவோட கான்டாக்ட் இறைவன் கிட்ட கொடுப்பார். இதெல்லாம் சனி பண்ணும். அடுத்தது 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தாலே மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் பண்ணுது, ஏன் செய்யுது. அப்ப பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்துறார், அல்லது உங்க பார்ட்னர் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார் அப்படிங்கறத காட்டி கொடுத்துரும். இவர் எவ்வளவு நம்பிக்கையானவர், இல்ல அவர் எப்படி ஏமாத்துறாரு, எப்படி அதுல திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி காட்டி கொடுத்துட்டு போயிரு. நல்லதை மட்டுமே கொடுக்கும், கெடுதலை கொடுத்து, அதாவது சனிக்கு ஒரு விதி உண்டு, கெடுத்து கொடுப்பார். அப்ப அந்த இடத்தை கெடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெடுதலை நமக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கறத அது மூலப்பொருளே. அப்ப அந்த கெடுதலை கொடுத்து நமக்கு இதெல்லாம் என்ன, நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தேவைகள் என்ன, இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறும்போது அந்த கட்டத்துக்கு நம்ம அதனுடைய பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனுடைய பலன்களை அந்த சனி கொடுத்துட்டு இருப்பார். அப்ப அதை நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு நன்மைகளே அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, சனி யாரு, உங்க ஜாதகத்துக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல நிக்கிறார். அப்ப 5 கூடையவர் 7ல போய் நிக்கிறார். அப்ப குழந்தை இல்லாம இருக்கா, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பார். எதனால குழந்தை பிறக்கல, என்ன ரீசன், அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், குழந்தை பிறப்பதுக்கு நல்ல வாய்ப்பு. அப்ப 5-7 தொடர்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள்னால சில மன வருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மன வருத்தத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அப்ப குல தெய்வம் தெரியலையா, அப்ப குல தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லையா, அப்ப அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பார். அடுத்தது கடின உழைப்பு போட வைப்பாருங்க. கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி பண்ணுவார். எதுக்கு போறீங்க, எதுக்கு வர்றீங்க, என்ன செய்யறீங்க, பயணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது, தூங்க விடாம பண்றது, தூங்காத இந்த வேலையை போய் செய்ய, இது உனக்கு நல்லது, இந்த இடத்துக்கு போனேன்னா உனக்கு அவங்க மூலமா உனக்கு கான்டாக்ட் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு கனவுலையோ அல்லது ஏதோ ஒரு நினைவுகள்லையோ நமக்கு அந்த சிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த மூளையை போட்டு கொடை வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப 6ஆம் அதிபதி 7க்கு போறாரு. அப்ப 6னா கடன், நோய், வழக்கு, வேலை. 6ஆம் இடங்கிறது சித்தி, இந்த உறவுகள்லாம் கொடுக்குமே. அப்ப இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுவார். அப்ப நல்ல வேலை வாய்ப்புகள், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்றது, ஒரு நல்ல வேலையில அமைச்சு கொடுக்கறது. அப்ப அந்த வேலை செய்யற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தலைகுனிய வைக்கிறாங்க, மேல் அதிகாரிகள் மூலம் பிரச்சனையா, அல்லது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, அந்த வேலையை விட்டு தூக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா, அப்ப அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துருவார். அப்ப அங்க கெட்டது நல்லது வேலை சார்ந்த விஷயத்துல எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஒன்னா அந்த வேலையிலேயே இருந்து சமாளிச்சு மேல வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார். இல்லையா உங்களுக்கு சமாளிக்க முடியாத ஒரு ஜாதக கெப்பாசிட்டியா இருக்கா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்துல கெப்பாசிட்டி இல்லையா, அடுத்த வேலை தேடி ஓட வைப்பார். அப்ப 6ங்கிறது கடன். அப்ப கடன் அதிகப்படுத்தி கடனே வாங்க விடாம பண்ணுவார். கடன்னால ஒரு அவமானத்தை கொடுப்பார். அப்ப நமக்கு என்ன தோணும், இந்த கடனே வாங்கக்கூடாதுடா, கடன் வாங்காம எப்படி சிக்கனமா செலவு பண்ணலாம், எப்படி நம்மளுடைய உழைப்பை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. அப்ப கடன், நோயை கொடுக்கும். நோயை கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்ல என்ன, அப்ப நோய்க்கு உண்டான தேவைகள் என்ன, அப்ப அதற்குண்டான உணவுகள் என்ன, அப்ப நம்ம உடம்பு என்ன கேக்குது, அப்ப நமக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நமக்கு நோய் தெரிஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட போய் நல்ல மருந்தோ தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் பொதுவாக ஒரு கடக ராசி, கன்னி ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விதிகள். அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடங்கிறது சித்தி உறவு, 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் உறவு. அப்ப அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள், சித்தி உறவுகள் மூலமா மனக்கசப்புகள், அல்லது இந்த உறவுகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், இதெல்லாமே கொடுத்துட்டு தான் போவார். அப்ப சனி வருகிறார் ஒரு இடத்துக்கு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதகத்தை, கெடுதலை விலக்கி நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த சந்திரன் போட்டிருக்கு இல்லையா, இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கறத எடுத்து பாருங்க. அதை நான் தெளிவா சொல்றது அக்யூரேட்டா நடக்கும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் அனுபவம் மூலமாக நம்ம கிளைண்ட் வர்றாங்க, ஜாதகம் பார்க்க வராங்க, அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க, ஒரு நன்மையை சந்திக்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகம் நன்மையை கொடுக்குது, பாதகம் கொடுக்குது, கெடுதலை கொடுக்குது அப்படிங்கறது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் விஷயத்தை கொடுத்துருக்கிறோம். இப்போ இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால் உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், நீங்க யாரு, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறது காட்டிடும்.
அதற்குண்டான உழைப்பை கடுமையா போட வைக்கும். அப்ப என்ன பண்ணும், ஒரு அவமானத்தை கொடுக்கும், ஒரு தலைகுனிவை கொடுக்கும். உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம சும்மாவே நமக்கு பேரு புகழும் கிடைச்சிட்டு இருந்தா அதே இடத்துல இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு அவமானம், தலைகுனிவு இதெல்லாம் இருந்தா தான் அவங்க முன்னாடி ஜெயிச்சு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். அப்ப அது எல்லாமே கொடுத்துருவாரு. அப்ப நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய நிச்சயமாக புதன் மூலமாக சனி கொடுப்பார். அப்ப அவரே 10ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப தொழிலை கொடுப்பார். அப்ப தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அப்ப அந்த தொழில ஏன் பிரச்சனை வந்துச்சு, அப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், அப்ப அந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாரு. அப்ப 10ஆம் இடத்த கர்மஸ்தானம். உங்க பழைய கர்ம மூட்டை என்ன, நல்ல கர்மாவா தீய கர்மாவா, அதை அனுபவிக்க வைக்கலாமா அப்படிங்கிறது உங்க தசாபுத்தி முடிவு பண்ணும். நல்ல கர்மாவா, நல்ல தசாபுத்தி வந்து நல்ல கர்மா, தசாபுத்தி நல்லா இல்லைன்னா தீய கர்மாவும் அனுபவிக்க வச்சிடும். அப்ப அதற்கு உண்டான தசைநாதன் புத்திநாதன் அதே போல சனிக்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது ஓரளவு நம்ம தப்பிக்கலாம். அடுத்தது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தால் குடும்பத்துக்குள்ள பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும். பேச்சால நிறைய பேர் பல பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் இல்லையா? தேவையில்லாத பேச்சுகள், எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது, யாருகிட்ட பேசணும் யாருகிட்ட பேசக்கூடாது இப்படிங்கிற எல்லா விதிகளையும் சொல்லி கொடுத்து. அதே போல 2ஆம் இடங்கிறது பணம் கொடுக்குற இடம், பணம் வாங்குற இடம், ஜாமீன் கையெழுத்து போடுற இடம். அப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிட்டீங்க அல்லது பணம் கொடுத்து மாட்டிட்டீங்க, அது எப்படி ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லும், அல்லது அதை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பண்ணிடும். அப்ப ஒருத்தர் நம்ம சம்பாரிச்ச பணம், நம்ம உழைத்த பணம் எப்படி ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி வாங்குறாங்க, எப்படி வந்து அவங்கள நம்ம எப்படி ஏமாறுறோம் பண விஷயத்துல அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். அப்ப என்ன செய்யணும் செய்ய வேண்டாம் பண ரீதியாக, அப்ப அடுத்தது அதற்குண்டான என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் சரி காட்டி கொடுத்துருவாரு. அப்ப அடுத்தது பாருங்க, நமக்கு குடும்ப ஒற்றுமை, குடும்ப நபர்கள். 2வது வாக்கு பலிதம். உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவமானப்படுத்துறாங்க, கண்டிப்பா படுத்துவாங்க. சுக்கிரன் நீங்க போய் நின்னா உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க. இவன் சொல்றதெல்லாம் போய் நம்ம கேட்கணுமா, நமக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டி கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா பண்ணி, இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா, அப்ப நம்ம எதனால அவன் நம்ம பேச்சை கேட்கல, அப்ப அவனை விட வளர்ந்து காட்டணும் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். அப்ப அவனை விட ஒரு படி ஏறணும்னா அதற்குண்டான விஷயம் என்ன, அதற்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நைட்டும் பகலும் தூங்காம யோசிக்க வச்சு அடுத்தவரை விட அடுத்தவர்களை எக்ஸாம்பிளாக வச்சு நம்மளை வாழ வைப்பார். அப்ப அவரே 9ஆம் அதிபதி ஆகுது இல்லையா? அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம், தந்தை வழி சொத்துக்கள், பங்காளி சொத்துக்கள், இதெல்லாம் 9ஆம் இடம். அப்ப இதுல எல்லாத்துல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பிரச்சனைகளை தீர்ப்பார். நடுவழியில தடம் போட்டிருக்காங்க, இந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, அப்ப இந்த டைம்ல வித்து பாருங்க விற்கும். ஒரே பங்காளி சண்டையா இருக்குதுங்க, சொத்து பிரச்சனையாகவே இருக்குதுங்க. அதே போல தந்தையினால ஒரே பிரச்சனையா இருக்குது, தந்தைக்கு மருத்துவ செலவா இருக்குது, ஒரு பக்கம் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த டாக்டர் சரியில்லை, மருத்துவரை மாத்தலாமா, இதற்கு எல்லாமே தீர்வு உண்டு. அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியம் கெடும், அந்த ஆரோக்கியத்துக்கு உண்டான தந்தைக்கு தாய்க்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதைத்தான் சனி விரும்பும். தான தர்மங்கள் தான். அப்போ தானம் அப்படிங்கிறது கேட்டு கொடுப்பது, தர்மங்கிறது கேட்காம கொடுப்பது. தர்மத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி, தானத்துக்கு பலன் குறைவு. அப்ப நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு இதெல்லாம் வாய்ப்பு, நம்ம கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு சனி பகவான் நமக்கு கொடுக்குறாரு. அப்ப அதை நம்ம செய்யணும். நம்ம செய்யறது நம்ம குழந்தைங்க நமக்கு செய்யாது இல்லையா, நம்ம அதை அனுபவிப்போம். அப்ப அதெல்லாமே நீ செய்ய, உனக்கு கட்டாயப்படுத்து. நம்மளைய உங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நீங்க கன்னிராசிக்காரங்களா இருந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார் போட்டுக்கக்கூடிய கட்டத்துல வந்து உங்களுக்கு சுக்கரன் இருந்துட்டாருன்னா கூட இருக்கிறவங்கனால செய்ய மாட்டாங்க, நீங்க தான் செய்யறதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பாரு. அப்ப அதை ஏத்துக்கிட்டு நீங்க போய் செய்யும் பொழுது அதற்கப்புறம் பெரிய மாற்றம் லைஃப்ல நடக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சனியை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் கிடையாது. உண்மை கெடுத்து கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை. கெடுத்துட்டு அந்த விஷயத்த கொடுப்பார், கெட்ட இடத்துல ஒரு நல்ல விஷயத்த காண்பிச்சு கொடுப்பார். ரொம்ப அலையிறீங்க, ரொம்ப பிரச்சனை, அந்த பிரச்சனையில ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி ஒரு வைரத்தை அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுப்பார். அப்ப அது சனிக்கு மட்டும்தான் அந்த பவர். அதனாலதான் அவரை கர்ம காரகன். உங்க கர்மா என்னவோ அந்த கர்மாவை அங்க வேலை செய்ய வைப்பார் அப்படிங்கறத அதுக்கு நம்ம சொல்றோம். கர்ம காரகன் கர்மஸ்தானத்தில் நம்ம கர்மாவை பிடிக்கிறார் அப்படின்னாலே இந்த பிறவியே மானிட பிறவியே கர்மாவை கழிப்பதற்குண்டானது தானே. அப்ப அவர் வர்றப்பதான் நமக்கு கர்மா கழியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு தகுந்தது போல. ஏன் இதை சொல்றோம், உங்களுக்கு 5 வருஷம் வரப்போறார். கன்னிராசிக்கு 2.5 வருஷம் கண்டச்சனி, அடுத்த 2.5 வருஷம் அஷ்டமச்சனி, 5 வருஷங்களும் சனி பிடிக்க போறார். சனி உங்க கர்மாவை விளக்க போறார் அப்படிங்கறதுதான் உண்மை. நீங்க செஞ்சு வந்த பாவ கர்ம மூட்டையை விளக்குவதற்கு வாய்ப்பை கொடுக்க போகிறார், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்க உழைத்து யாரும் எதுவும் மேல கொண்டு போறது கிடையாது. இறைவன் அதாவது நம்ம என்னதான் இந்த இடத்துல வந்து சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம்னா எதையும் கொண்டு போறதில்ல, பாவ புண்ணியத்தை மட்டும்தான் மேல கொண்டு போறோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கோ அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வர்றாரு. உங்க கர்மாவை கழிச்சுட்டு நீ ஃப்ரெஷ்ஷா போ, மறுபிறப்பு இல்லாம இரு, அல்லது உங்க கர்மாவை கழிச்சு அடுத்த பிறவி நல்ல பிறவியா வாழ் அப்படின்னு சொல்றது இந்த சனி பகவான். அதை பார்த்து பயக்காம
தைரியமாக இந்த விஷயத்த, நான் சொன்ன விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு முறைக்கு 2 முறைக்கு நான் சொன்ன விதிகளை கரெக்டா புரிஞ்சு நீங்க எடுத்து கொண்டு போனீங்கன்னா, சனி பகவான் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார் அப்படிங்கறத உண்மை. கரெக்டா இதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. அப்ப உயர்கல்வி தடையா இருக்கு, உயர்கல்வி படிக்க முடியல, படிச்சுட்டு பாதியோட நிறுத்தி வச்சிருக்கிறோம், அல்லது எனக்கு படிக்கணும்னு இருக்கு, 2 டிகிரி 3 டிகிரி படிக்கணும், படிச்சாதான் எனக்கு வேலை, ஆனா படிப்புக்குண்டான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல, பணம் கிடைக்கல, யார் நபர்கள் தெரியல அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பார், அலைய வைப்பார். அதுக்குண்டான தேடலில் தேட வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குண்டான விஷயத்த நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப அது எல்லாமே நடக்கும். அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாய் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி, இந்த செவ்வாய் யார்? கன்னிராசிக்கு 3 8 குடையவர். அப்போ உங்க கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள், உங்களுடைய இளைய சகோதரன், உங்களுடைய மாமனார், இதுல எல்லாமே ஒரு மனக்கசப்புகளை கொடுப்பார். அவர்களுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். அவங்க நல்ல நபரா கெட்ட நபரா, உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்களா செய்ய மாட்டாரா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல 3 8 தொடர்பு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானாதிபதி இல்லையா அவங்க. அப்ப செவ்வாய் இந்த ராசி கட்டத்துல இருந்துருச்சுன்னா, உங்களுடைய மறைந்த நீங்க செஞ்ச தப்பெல்லாம் வெளியே கொண்டு வருவார். நீங்க யாருக்கெல்லாம் தெரியாம தப்பு செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதை வெளியே காட்டிடுவார். நல்லது செஞ்சீங்கனாலும் காட்டி கொடுப்பார். திடீர்னு பணம் இழக்கவும் வைப்பார். பெரிய அமௌண்ட் வச்சிருப்பீங்க, எப்படி போச்சுன்னு திடீர்னு இழக்க வச்சிருவார். இதெல்லாம் செவ்வாய் இங்க இருந்தா நடக்கும். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக குரு 4 7 கூடியவர். பழைய வீடு, பழைய வண்டிகள், அதே போல ஏதாவது பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பழசெல்லாம் கழிச்சுட்டுருவார். பழச கழிச்சுட்டு எல்லாமே புதுசா. அதே போல தாயினுடைய ஆரோக்கியம், தாய்க்கு மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு ஏதாவது ஒரு உள்ள தெரியாத ஒரு நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடி மூலமாக, வலி மூலமாக கர்மாவை கழிப்பார். நமக்கு வலி வேதனைகள் மூலமாக தான் கர்மா முக்காவாசி கழியும். அப்ப அதையும் கொடுப்பார். அப்ப அடுத்தது 7ஆம் அதிபதியும் அவரே ஆகிறார், குருவே ஆகிறார் 7ஆம் அதிபதி. அப்ப நல்ல வரன், திருமண வரன், திருமணத்துல வந்து தடைகள், உங்களுக்கு உண்டான ஒரு திருமண வரன், வசதி வாய்ப்புகளோ நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அது போல இது எல்லாத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகி இருந்தால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வையும் கொடுப்பார். அடுத்தது சனி. இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துக்கு 5 6 குடையவராக இருந்து இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்ததா சனி தொடர்பு கொள்கிறார். அப்ப சனியை தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு இடமாற்றம், ஒரு வேலை மாற்றம், குடும்பத்துல ஒரு கர்மால கலந்து ரொம்ப நெருங்கின உறவினுடைய கர்மா கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு துயர சம்பவங்களோ ஏதோ ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, சனி தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண் வாரிசு பிறப்பு. குறிப்பிட்டு சனி உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த சனி இப்ப வந்து இங்க சனி இருக்கா, இதே இடத்துல ஜாதகத்துல சனி தான் கண்டிப்பா ஆண் வாரிசு உண்டு. அப்ப இதெல்லாம் ஜாதகத்துக்கு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா, தசாபுத்தி நல்லா இருந்தா நிச்சயமாக ஆண் வாரிசு உங்களுடைய வம்சாவளியிலிருந்து, உங்களுடைய பரம்பரையிலிருந்தே பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், தாத்தா பாட்டி தாத்தா ரத்த உறவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பரம்பரை சொத்துல இருக்கக்கூடியவங்க, பரம்பரை சொந்தத்துல இருக்கக்கூடிய உறவுகளே நமக்கு வந்து பிறப்பாங்க அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யாரும் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அப்ப அவர் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டா நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இல்ல முதல்ல யாராகிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி இருந்தாலும் சூரியனை சனி பார்க்கும் பொழுது யாருகிட்ட ஏமாந்தீங்க, இந்த பணம் திரும்பி வருமா, இல்ல இந்த நபர்கள் வேற நபர்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாமா, அது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் ரொம்ப அலைச்சல், தூக்கமின்மை, உடம்பு வலி ரொம்ப இருக்கும், ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நடக்கும். நீங்க கண்டச்சனியாக இருக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. வேற வழியே கிடையாது. உங்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சாதான் அந்த விஷயம் நடக்கும். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஈஸியா கடந்து கொண்டு போயிடலாம். வராமலாம் இருக்காது, ஈஸியா கடந்து கொண்டு போகலாம். அப்படி இல்ல, தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வலியும் வேதனையும் பட்டு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். அப்ப தசைக்குண்டான தெய்வத்தையும் புத்திக்குண்டான தெய்வத்தையும் சனி பகவானுக்கு உண்டான வழிபாடுகளையும் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல ஒரு தடவை கீழே சறுக்குனீங்கனாலும் அடுத்தபடி நல்லபடியாக எடுத்து வச்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. நீங்க நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளின் சரணம். கன்னிராசி அன்பர்கள், பொதுவா கன்னிராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி கன்னிராசி. ஆக புதன் உச்சம் அப்படின்றதுனால பொதுவாவே புதன் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிள் நம்ம எல்லாம் யோசிப்போங்க. ஆனா புதன் வந்து பாருங்க ஒரு விஷயத்த பல ஆங்கிள் யோசிப்பாங்க.
நம்ம அந்த ஆங்கிள் நினைச்சு பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி யோசிப்பாங்க. உங்களுக்கு கன்னியில இருந்து மீனம் வந்து பாருங்க 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துல வரக்கூடிய சனிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி அப்படின்னும் போது 2 விஷயத்துல நம்மளுக்கு வந்து கவனம் அப்படின்றது தேவைங்க. 1 ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 2வது பயணம், பயணத்தில் கவனம். இந்த 1ஆம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம். உங்களோட ஜென்மத்தை, உங்களோட லக்னத்தை பார்க்கறதுனால நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் பேசும்போதே, சனி அப்படின்னா மந்தன், முடவன். அந்த மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார். அடுத்து சனி பகவான் கண்டக சனியா இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக தாயார் ஸ்தானம். சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கன்னிராசி என்பர்கள் நீங்க நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்ல. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துல சொல்றேன். எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்க வந்து பாருங்க, வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கார் எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிடலாம். இப்ப நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள தூக்கி ஒரு 1 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போற மாதிரி ஒரு வேலையில தூக்கி போடுவாரு. அந்த விதத்துல கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து சொல்லணும் அப்படின்னா 60% அப்படின்னா 60% நற்பலன்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 6ஆம் இடத்துல இருந்து சனி 7ஆம் இடத்திற்கு கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்புல வர்றாரு. இது சிறப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சிறப்பு இல்லதான். ஆனாலும் இந்த லக்னத்துக்கு அவர் 5 குடையவர் 5 குடையவர் 7ல் அமர்றது ஒரு வகையில சிறப்பு. அது ஒரு வகையில் தீமையை தந்தாலும் ஒரு வகையில நல்ல நன்மைகளையும் கொடுக்கும். இப்ப முதல்ல நம்ம நன்மை என்னன்னு பார்த்துருவோம். சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கும். அப்போ பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை வருமானம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீங்க தொழில் பண்றீங்க, இல்லை கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த தொழில் சார்ந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகின்ற காலகட்டம். உங்களுடைய தொழில் நல்ல கொஞ்சம் பிரபல்யத்துவம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும், பேரு அந்தஸ்தும் கிடைக்கும். ஊருக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய உழைச்சி நல்ல பேர் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு இந்த கட்சியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கௌரவ பதவிகள், கௌரவ அந்தஸ்துகள், அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த பாப்புலர் ஆகணும்னு நினைப்பாங்க இல்லையா சிலர்லாம், அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. வருமானத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக தற்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு நல்ல வழிவகைகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகளும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா மிக சிறப்பு. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு. அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7க்கு சனி வந்துட்டார், திருமணம் பண்ணலாமா வேணும் அப்படிலாம் கிடையாது. திருமணம் நடக்கும். அந்த ப்ராசஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஏறு இறங்கும். அதை பற்றி பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ பாப்புலாரிட்டி, தொழில் வளர்ச்சி, உத்தியோகம் கிடைக்கிறது, கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறது, 4 பேர்கிட்ட மரியாதை கிடைக்கிறது, வாடிக்கையாளர் வரத்து, இதெல்லாம் சூப்பர். எங்கே கவனமாக இருக்கணும்? 3 முக்கிய விஷயம்தான். ஊருக்கு பொது விஷயம், தொண்டு, சேவைன்னு போயிட்டு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காததுனால பிரச்சனைகள் அப்படி போய் சிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டகத்து சனி 2 விஷயத்தில் தொந்தரவு பண்ணுதுன்னா, ஒன்று ஹெல்த்தில் அப்பப்போ தொந்தரவு பண்ணும். உடல்நிலை ஒன்று உங்களுக்கு பண்ணலாம், அல்லது உங்களை சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பண்ணலாம். 2வது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த 7ஆம் இடத்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனையே இதுதான். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த 2 ரொம்ப முக்கியம். அதனை அடுத்ததாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஊக வாணிபம்னு சொல்லுவோம், இந்த ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போடுறதுல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, வச்சா மாட்டிக்கிடுவீங்க, சரிங்களா? அதே போல் கூட்டுத்தொழிலில் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக இருந்துக்கிறது நல்லது. வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இதான் போட்டது, இதான் வந்தது, லாபம் இவ்வளோ, செலவு இவ்வளோன்னு. இல்லைன்னா அந்த நட்பு வட்டாரங்களுக்கு இடையில் கொஞ்சம் விரிசல் ஏற்படும். இந்த இடங்களில் பார்த்துக்கிட்டா போதும். குறிப்பாக மன வாழ்க்கை, இந்த அமைப்புகளை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா போதுங்க. கண்டகச்சனி பெரிய தொந்தரவுகளை செய்யாது. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.